ஐயோ முடியல. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இதே மாதிரி ரோட்டில் தான் ஓட்டிகிட்ருக்குறேன். ஐயோ ஹைவே வருமா வராதரே தெரிலையே. இந்த ஊரில் ஹைவே இருக்கா முதல்ல? ஒரே காமெடியாக தான் இருக்குது. அவ்வா ரோடே இல்லை. அதாவது நான் விஜயவாடாவை எவ்வளோ பாராட்டினோ அதை கம்பேர் பண்ணும்போது மற்ற மண்ணாங்கட்டி மாதிரி இருக்குது ரோடு கீடெல்லாம். ஐயோ இப்போ தெரியுது ஏன் சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாருன்னு. ஏங்க நம்ம ஊரில் சிட்டியில் தாங்க வேலை நடக்குதுன்னு தோண்டி போடுறாங்க. இங்கே மற்ற வில்லேஜெலாம் போய் பாருங்கள், சூப்பராக ரோடெலாம் நீட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயுமே நல்லா நீட்டாக இருக்கும். உங்கள் ஊரில் ரோடே இல்லை. எல்லாம் ரோடு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சோ தெரில. இப்படி தான் இருக்குது. ஹைவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹைவேவா? ஆமாம் ஹைவே தான் நினைக்கிறேன். ஹைவே மட்டும் வந்துட்டா போதும்டா சாமின்னு ஆயிடுச்சு இருக்கலாம். என்னப்பா ஹைவேவே கேவலமாக இருக்குது. ஜெய் இது ஹைவேவா? என்னடா புதருமா இருக்குது. எங்கடா ரோடு இருக்குங்க? ஐயோ ரோடே இல்லை. ஹைவேன்னு ஆசையாக வந்தா நோ ரோட்ஸ். எங்கே போகுது? ஜாலியாக ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ஹைவேன்னு தான் நினச்சேன். ஹைவே ப்ளீஸ். ஊர்லலாம் பிடிப்பாங்க இல்லை, இங்கே நம்பர் பிளேட்டே இல்லாமல் கான்ஃபிடண்ட்டாக ஹெல்மெட்டும் போடாமல் ஒன்றும் போடாமல் அப்படியே ஜாலியாக சுற்றுறாங்க. இது விசாகப்பட்டினம் இல்லை சாரி, இது விஜயவாடா. மறுபடியும் திருப்பி இதே ஊரில் தான். எனக்கு என்னவோ தெரியல, இந்த ஊருக்கும் எனக்கு ஏதோ வந்தா இருக்கும் என்னவோ தெரியலையே. காதில் பாட்டு, காது கேட்காது. அவன் பாட்டுக்கு போகிறேன். ஓகே மாம் டேட். இன்னும் யானம்கே இன்னும் 110 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது போகிறதுக்குள்ளே மழை பயங்கரமாக அடிக்குது. ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பேசாமல் ரெயின் கவர் எடுத்து போட்டுக்கவா சேஃப்டிக்கு அப்படின்னு தோணுது இப்போ. ஓகே ஃபைனலி அப்படியே ஒரு ஆறு ஓரமாகவே உள்ளே போகுது. இதுதான் கிருஷ்ணா ஆறு வந்து கலக்கிற இடம் போல இருக்குது. கடலில் போய் அப்படியே ஃபுல்லாக அந்த ரிவர் ஓரமாகவே கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் டு கோன்னு காட்டுது. இருக்கு ஓட்டுறதுக்கு.
செம்மையாக இருக்குது. இன்னும் யானம் போய் சேர்றதுக்கு 25 மினிட்ஸ் காட்டுது. அப்படி பார்த்தாலும் 5:30 ஆகிடும். 5:30 ஆனதுக்கப்புறம் யானமில் போய் என்ன பண்ணுறது தெரில. போயிட்டு அதுக்கப்புறம் வைசாக் வேறு போகிறதுக்கு பிளான் இருக்குது. ஜஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 3.5 ஹவர்ஸில் போயிடலாம். நான் நைட் ரைட் பண்ணணும், அதுதான் மேட்ரு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கோ ரைடர் வேறு ஒருத்தர் வரேன்ருக்காப்புல, வந்துட்டுருக்காப்புல. அவர் வைசாக்கில் வந்து மீட் பண்ணுறேன்னு இருக்காப்புல. அவர் காலைல 10 மணி தான் சென்னையிலேருந்தே கிளம்பியிருக்காங்க. எத்தனை மணிக்கு வருவாப்புலன்னு தெரில, பார்ப்போம். சைடில் உள்ள ஊர் சைடு மாதிரி இருக்குது, அதாவது கேரளா பார்டரு அந்த மாதிரி ஏரியா மாதிரி இருக்குது. அதுக்கு அந்த தண்ணி கிண்ணி இருந்தாலே இந்த மாதிரி ஆகிடும் போல இருக்குது. இன்னும் இடமே சூப்பராக இருக்குது, இந்த லேண்ட்ஸ்கேப்பே நல்லா இருக்குது. சிங்கிள் ரோட்டில் எவ்வளோ நேரம் ஓட்டிகிட்ருக்கேன், ஜாலியாக இருக்குது, தனியாக ஹாப்பியாக. ஃபைண்ட் யுவர் ஓன் ஹாப்பினஸ். யாரையும் சார்ந்து உங்களுடைய சந்தோஷத்தை வச்சுக்காதீங்க. இந்த வீடு நாய் வேற நிற்குது. பாண்டிச்சேரியில் இருக்கேன்ப்பா நான். பாண்டிச்சேரியில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆந்திராவில் பாண்டிச்சேரி இருக்குன்னு? சும்மா ஒரு நாள் நான் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இங்கன்னு இருக்கு. அதுக்காக வேண்டியே நான் வரணும்னு வந்திருக்கிறேன். ரைடு இல்லைன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ரூமு போட்டு. ஆனால் எனக்கு போகணுமே, அதனால் நாட் அட் ஆல் பாசிபிள். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டேவே இங்கே வர்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் தெரிஞ்சிருச்சு அது வேலைக்கு ஆகாதுன்னு. பவர் போட்டிங்களா? எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப்பாக இருக்குது. ஃபுல்லாக ஒயின் ஷாப், ஒயின் ஷாப், ஒயின் ஷாப், ஒயின் ஷாப். எவ்ரிவேர் யூ கோ யூ கேன் see ஒயின் ஷாப். அப்புறம் தமிழ்நாடு ப்ரோ, சென்னை. இருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து விசாகப்பட்டினம் போகணும் முடிவு பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 180 கிலோமீட்டர்ஸ் கிட்ட காட்டுச்சு. நான் இப்போ எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு பைக் எடுத்து. ஒரு நேரம் போயிட்டுருக்குறேன். இருட்டிருச்சு, சன்செட் ஆகுது.
ரோடு வந்து நம்ம ஈசிஆர் ரோடு மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக பைக் அப்படி இப்படின்னு போயிட்டு வருது. நம்ம பாண்டிச்சேரி ரோடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. சிங்கிள் ரோடு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும். இவர் வேறு மிட்லேயே போயிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நல்லா இருட்டிருச்சு. ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னவோ தெரில, ரொம்பவே ஆக்டிவாகவே இருக்கிறேன். இத்தனைக்கும் நான் மதியானம் சாப்பிடவே இல்லை. காலையில் சாப்பிட்டதோட சரி, நான் மதியானம் சாப்பிடவே இல்லை. இருந்தாலும் செம்ம ஆக்டிவாக இருக்குது. இப்போ போகிற வழியில் எங்கேயா நின்று சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ, ஆனால் உண்மையிலே டயர்ட்னஸ்ன்னு தெரில, பசிக்கவும் இல்லை. அதான் ஜாலியாக வண்டி ஓட்டச்சுன்னா எவ்வளோ தூரம்னாலும் ஜாலியாக ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு. அப்படியே நிப்பாட்டி சாப்பிட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்படியே சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஃபோன் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே மறந்துட்டேன். அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மணி இப்போ பார்த்திங்கன்னா 8 மணிக்கு எடுத்தேன். 2.5 hours காட்டுது. 10:30 போகிற மாதிரி காட்டுது. 10:45 காட்டுது. லெட்ஸ் see. இந்த ஊரில் பைக்கில் போகிறவன்லாம் ரைட்டில் அப்படியே மெதுவாக பொறுமையாக போகிறானுங்க. ஹெல்மெட்டும் போட மாட்டேங்கிறானுங்க. ஒன்றுமே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல கூட்டமாக போயிட்டுருக்குறானுங்க. ஹைவேல ரைட்டில் ஒரு மாதிரி ஏறி போயிட்டுருக்குறானுங்க. இவராது பரவாயில்ல, இப்போ ஒருத்தர் போனார், அதாவது பரவாயில்ல. சில பேர்லாம் அசால்ட்டாக மெதுவாக போயிட்டுருக்குறானுங்க. டே என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டல் தான். ஹோட்டலில் போய் தான் முடிவு எடுக்கணும். ஹோட்டலில் போய் சிட்டிக்கிட்ட வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் லைட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்க. 40 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக சிட்டி தானா? அப்படின்னா டிராஃபிக்காக இருக்குது. இந்த ஊரில் பாதி பேர் நம்பர் பிளேட்டே இல்லாமல் தான் வண்டி ஓட்டுறாங்க. பாதி பேர்கிட்ட நம்பர் பிளேட்டே இல்லை. நானும் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 7-8 வண்டி பார்த்துட்டேன். நம்பர் பிளேட் இல்லை பின்னாடி. என்ன இதில் ஓட்டுறாங்கன்னு தெரில. ஹெல்மெட்டும் போட மாட்டேங்கிறானுங்க. நம்பர் பிளேட்டும் இல்லை. ஹைவேல ரைட் சைடில் தான் ஏறி அப்படி ஸ்லோவாக போயிட்டுருக்குறானுங்க. என்ன கருமாந்திரம் தெரிலப்பா இது. இங்கேயே ஆந்திராவில் எப்படி இருக்காங்கன்னா வடக்கில் போக பயங்கர மோசமாக இருப்பாங்களோ தெரியலையே. சரி, ஏறி லெஃப்ட் ஏறி ரைட்டு ஏறி வளைஞ்சி இளைஞ்சி போகணும் போல இருக்கு. ஓகே, விசாகப்பட்டினம் நேராக தான் 25 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆனால் நம்ம ரூட் மேப்பு படி வேறு எங்கேயோ கூப்பிட்டு போதே இது. சரி ரைட்டு, அப்போ அதுபடியே கேட்போம். இதோ 8 minutes ஸ்லோ வரான். ஓகே, இறங்கியாச்சு. இது நல்லா இருக்கு. இங்கே பாரு நூடுல்ஸு. அப்படியே ஃபுல்லாக லெஃப்டில் ஏறி
விசாகப்பட்டினம். ரைட்டில் போனால் விசாகப்பட்டினமா. நான் இறங்கிட்டேன் சர்க்கிள். ஜாலியாக இருக்கு. ரோடு இப்போ ஒன்றும் தெரியலடா. ஓகே, நல்லா இருந்துச்சுல. வைக்க மாட்டேங்க, ஒருத்தரும் சீரன் நிற்க மாட்டேங்கிறானுங்க பைக்காரனுங்க. ஆனால் பைக் வந்து இந்த ஊரில் வந்து எதுவுமே போட மாட்டாங்க என்னவோ தெரியல.